வணக்கம் மாணவர்களே. இப்போ இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கான காஃபலி எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஸ்டின். அதாவது இந்த கொஸ்டின் நமக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரும். நெடுவினா எல்லாமே இதில் கேட்டிருக்க நெடுவினா அப்படியே வரும். ஸோ வந்து இதற்கு எது நெடுவினா கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் எதுவுமே வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க. எல்லாமே ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து நிறைய கொஸ்டின் நமக்கு ஒரு 75 மார்க் கிட்ட வந்து கண்டிப்பாக இதுலேருந்து வந்துடும். ஸோ வந்து இதற்கு எதையும் நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்கும் மாடலாக பார்த்துக்கோங்க. 1 வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நமக்கு 10 1 வேர்ட்ஸ் முதல் கொடுத்துருக்காங்க. அந்த 10 1 வேர்ட்ஸ்க்கும் ஆன்சர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அது மாதிரி புக்கில் இருக்கிற 1 வேர்ட்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு புக் 1 வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து 1 வேர்ட் எல்லாமே கட் ஆகிட்டாலே நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம பாஸ் ஆகிடலாம். 14 1 வேர்டுக்கு வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. 14 1 வேர்டு நமக்கு ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அப்புறம் வந்து 2 மார்க் கொஸ்டின் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சின்ன ஒரு 3 பாயிண்டாக தான் இருக்கும். ஸோ இது இருக்க எல்லா இதில் 4 அதான் வந்து 4 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த 4 2 மார்க்கும் படிச்சுக்கோங்க. அப்புறம் இலக்கண பகுதியிலையும் நமக்கு வந்து 2 மார்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் மொத்தம் நமக்கு இதில் ஒரு 6 மார்க், இது 4 மார்க், இதோட 14 மார்க், இது எல்லாமே பார்த்தாலும் நம்ம வந்து தமிழில் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது. ஸ்லோனர்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸும் 1 வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்து வந்து மனப்பாடம் படிச்சுக்கோங்க. அது நம்ம சொன்ன நெடுவினா இருக்கும் பார்த்திங்களா, அந்த நெடுவினா மட்டும் படித்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக 50க்கு மேலே மார்க் எடுத்துடலாம். ஸோ வந்து பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா படிங்க கொஞ்சம் இப்போ எக்ஸாமுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே மாதிரி நமக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 மார்க்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து இலக்கண பகுதியில் அந்த பிழை நீக்கிறதுல அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து விட்டுறாதீங்க. அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. இது நமக்கு வந்து 4 மார்க் கொஸ்டின். நீங்கள் வந்து 4 மார்க் கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸில் இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் படித்தாலே போதும். உங்களுக்கு வந்து அதுலேருந்து நமக்கு ஒரு 2 3 கொஸ்டின் வந்துடும். ஸோ நீங்கள் அதிலேயும் நல்ல மார்க் வாங்கிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது இலக்கண பகுதியில் அதே மாதிரி தான். நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஒமிட் பண்ணாமல் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு 2 3 கொஸ்டின் வந்துடும். ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடலாம். 1 வேர்ட்ஸ் படிச்சிட்டிங்க, 2 மார்க் எல்லாமே ஃபுல்லாக படிச்சிட்டிங்க. அப்புறம் நம்ம வந்து இந்த 4 மார்க் நம்ம சொன்ன கொஸ்டின் மட்டும் படிச்சிட்டிங்க. அப்புறம் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து வந்து பழமொழி வாழ்க்கை நினைவில் அமைத்து எழுதுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து அந்த பழமொழியோட மீனிங் புரிஞ்சிட்டாலே போதும். நம்ம அதை வச்சு நம்ம ஒரு கதை எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன நெடுவினா அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம என்ன நெடுவினா கேட்டோம் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன 2 நெடுவினாவும் வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பம் என்ன சிறிய அமைப்பிலேருந்து நம்ம நெடுவினா சொன்னோமோ அந்த நெடுவினாவும் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாரதியின் கடிதம் வாயிலாக நம்ம சொன்ன நெடுவினா மொத்தம் நம்ம வந்து இப்போ நம்ம சொன்ன நெடுவினா மட்டும் படித்தா என்ன ஆயிரும், நம்ம ஈஸியாக வந்து நம்ம மார்க்கு எத்தனை மார்க்கு 18 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அப்புறம் வந்து நமக்கு பாடல் தான், அதுவும் நம்ம வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஸோ ஃபுல்லாக படிச்சுக்கோங்க.